ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 37 எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, நிறைய பேர் குளோபல் பீஸ்ட் டேமர் மான்வா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ண மெஜாரிட்டி குளோபல் பீஸ்ட் டேமர் மான்வா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே நண்பா. இந்த சாப்டர் டக்குன்னு ஒரு 50 சாப்டர் மட்டும் போட்டு முடிச்சுட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 70 சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வந்து டக்குன்னு போட்டு முடிச்சிடுறேன் நண்பா குளோபல் பீஸ்ட் டேமர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன்வாவை கன்டின்யூ பண்றேன். ஐ மீன் டிராப் பண்ணல. சின்ன ஒரு கேப் மட்டும் இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பாய் பிங் வந்துட்டு, ஓகே உன் வேலை முடிஞ்சிருச்சுல, நீ வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டேல. சரி, எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை வந்துட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம பாய் பிங் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கு, சிஸ்டர் பாய் பிங் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துட்டா? அப்படியா? ஏதாவது என்ன பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒர்க்கு இந்த பக்கத்து சிட்டில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நாளைக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பிங் வந்துட்டு கிளம்பிட்டா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, என்னை அப்புறமாட்டிக்கு வந்துட்டு மீட் பண்றதுக்கு மறந்துடாத அப்படின்னு சொன்னோடனே, ஓகே கண்டிப்பா உங்களை மீட் பண்ணா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல புரியல. அப்புறமாட்டி மீட் பண்ண மறந்துடாதுன்றேன். சரின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏதாவது இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சும்மா பண்ணா நண்பா. சரி, ஓகே. நம்ம வேலைய பார்ப்போமா? என்ன ஃபயர் பேர்ட் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். அந்த ஃபயர் பேர்ட் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்க வச்சுட்டு தான் இருக்கும். சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரெக்கைய தான் விரிக்கும். விரிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கான்ட்ராக்ட் போட்டிருந்தால, கான்ட்ராக்ட் போட்டனால வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ட்ரூ ஃபார்மான ஏன்சியன் அவாக்கின்னு அடைஞ்சிருச்சு. நம்ம தியா அப்படி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வந்து அதே மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்சியன் அவாக்கின அடைய வச்சுட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகமாயிருச்சு. இப்ப இதோட ஸ்டேட்டஸ் விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ ஃபீனிக்ஸ் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏன்சியன்ட் பீஸ்ட்ல இது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வருது. லெவல் அதே 35ல தான் இருக்கு. பட் ஆனா இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 45,860 இருக்கு. அஜிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 78,690 இருக்கு. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 74,520 இருக்கு. எல்லாமே கொடூரமா இன்கிரீஸ் ஆயிருக்கும். இத பார்த்தோன்னே ஹீரோவும் ஹாப்பியா இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிக்கி. இத பார்த்த உடனே தியாவுக்குலாம் கும்மால வெறி ஆயிட்டு. என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டர் இப்போ வந்த பீஸ்ட் நீ அதுக்குலாம் வந்து கெட்டி பிடிச்சிட்டு இருக்க. அடியே உனக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாரி தான் இது பண்ணிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஐயா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்ட உடனே இதே தானே பண்ணா. இவங்க 2 பேரும் இப்படி தானே சண்டை போட்டாங்க. எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு நண்பா. அதான் சொன்னேன். சரி, ஓகே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, "ஏய் அதுக்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. இது ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கு." அப்படின்றபடி இந்த இடத்துல நம்ம ஹீரோ பிளஸ் ஆயிட்டு சொல்லுவான். "டேய் என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ற?" அப்படின்றபடி தான் இருக்கு. ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு நண்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சேஞ்ச் கொஸ்ட் பண்றதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சேஞ்சிங் டெம்பிளுக்கு வந்துட்டாங்க திரும்ப. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல என்ன நம்ம ஹீரோக்கு என்ன வரும்? 5 ஸ்டார் கொஸ்ட் தான். ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னாலும் உனக்கு 5 ஸ்டார் கொஸ்ட் தான். அதான் நம்ம ஹீரோவோட தலைவிதி. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சேஞ்ச் கொஸ்ட் தான் வந்திருக்கு. அதே 5 ஸ்டார் கொஸ்ட் தான் வந்திருக்கு. சரி, அது என்ன இது என்ன மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் நண்பா. மிஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன் ஆஃப் லிசர்ட் டர்ட்டில். மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷனோட டிஃபிகல்டி 5 ஸ்டார் டிஃபிகல்டி தான். நீங்க இந்த மிஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 லிசர்ட் டர்ட்டில்ஸ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மிஷனோட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர் வாட்டர் ஸ்வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் டிஃபிகல்டி தான். இது பழகிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வந்துட்டு இருக்கான். அப்படி வெளில வந்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல தான் வெளில இருக்கவங்க, "டேய் யார்றா இவன்? இவனுக்கு வந்தாலே 5 ஸ்டார் கோஸ்ட் தான் வருது. 5 ஸ்டார் டிஃபிகல்டில தான் வருது. இவன் ஜாப் சேஞ்சிங் கோஸ்ட் இப்பதான்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5 ஸ்டார் டிஃபிகல்டில முடிச்சான் அவன். மறுபடியும் 5 ஸ்டார் டிஃபிகல்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பேசிட்டு இருக்காங்க வெளியில இருக்கவங்க. ஆமா. யார் இந்த லிங்கான்? இவனுக்கு வர்றது பூரா வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் டிஃபிகல்டில தான் வருது. உனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் போல. அதனால தான் இவனுக்கு சாப் சேஞ்சிங் கோஸ்ட்டும் ரொம்பவே கொடூரமா வருது." அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தா 3 ஏன்சியன்ட் வெரேரியர் பீஸ்ட்டோட வந்துட்டு இருப்போம். இது வந்து பார்க்கும்போது, ஆஹா! என்னடா சுத்தி இவ்வளோ அழகான பொண்ணுங்களா இருக்காங்க. இவன சுத்தி இவன் இந்த அளவுக்கு ஃபாரா இருக்கேன்றா, இவன ஃபாலோ பண்றதுக்கு நெறைய பொண்ணுங்களும் இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தப்பா புரிஞ்சுகிட்டு இருப்பாய்ங்க. ஆனா நம்மளுக்கு தானே தெரியும் ஹீரோவோட பீஸ்ட்டே இவளுக தான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அருமையா இருக்குங்க இந்த பிச்சு. சா பிக்கு. அப்போ வந்து பார்த்தேன்னா, ஓகே நம்ம வந்து பார்த்தேன்னா, நெக்ஸ்ட்டு சாப் சேஞ்சிங் கொஸ்டிக்கு கிளம்பலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறோம். அப்படி கிளம்புறோம். அந்த இடத்துல கட்ட போட்டு பெட்டர் வாட்டர் ஸ்வாம்ப் தான் காட்டுறாய்ங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பெட்டர் வாட்டர் ஸ்வாம்ப்னோனே கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நெனச்சேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழுக்கா இருக்க மாட்டி காட்டுச்சு. என்னடா அழுக்கா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நான் Googleல போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. பெட்டர் வாட்டர் ஸ்வாம்ப்னா ரொம்பவே அழுக்கான தண்ணியாங்க எனக்கு. நான் பெட்டர் நானு அது எனக்கு வாய்க்குள்ள ஒழுங்கா சொல்ல தெரியல. பட் எதுனா ரொம்ப அழுக்கான தண்ணியா எனக்கு. அட போங்கடா! அப்படின்ற மாரி ஆயிருச்சு. சரி ஓகே நம்ம வந்து கொள்ள வேண்டியது என்னது 50 லிப்பார்ட் டேட்டில் தானே டக்குன்னு போட்டு தள்ளிருவோம். ஆனா இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தேன்னா, அத கண்டுபிடிக்கிற பெரிய விஷயமா இருக்கும் போல. ஏன்னா வெறும் பாம்பா இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் தான் இருக்கு. எங்கடா அந்த லிப்போர்ட் டர்ட்டில்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெனச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண வரும். அடிங்கொம்மால என்னையவா அட்டாக் பண்ண வர? ஏய் ஷியாவேஜன் இங்க இருக்கக்கூடிய எல்லா பீஸ்ட்டையும் நீ அட்டாக் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் பியர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எல்லாத்தையும் கருக்கி இருக்கும். ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்பெல்லு தான் அவ்வளோதான். இருக்கக்கூடிய எல்லா ஸ்னேக் மாஸ்டர்ஸும் காலியாயிரும். எனக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் ஆயிடுச்சு நண்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் எந்த இடத்துல பேர் வச்சான்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. நம்ம ஹீரோ எந்த இடத்துல இதுக்கு ஷியாவோ ஜென் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சான்னு சொல்லிட்டு இவங்க குடுக்கவே இல்ல. பட் ஆனா பேர் வச்சிருக்கான். அந்த சாப்டர அவங்க வந்து குடுக்கவே இல்ல. நான் வந்துட்டு பார்த்தேன்னா, இந்த வெப்சைட்ல தான் இல்லன்னு சொல்லிட்டு வேற சில வெப்சைட்லயும் தேடி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ல பட் ஆனா எந்த இடத்துல வச்சான்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா எதுவுமே சொல்லல. மத்த சில வெப்சைட்ல இதே மாரி தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நண்பா. எந்த இடத்துல பேர் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நேம் வச்சுட்டான். அது கூட அது பெரிய விஷயம் இல்ல. பட் ஆனா சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சியாவோ ஜென் நோட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் கருகி இது பண்ணி போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வாவ்! ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம எந்த ஒரு அட்டாக்குமே பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிட்டே பேட்டில சாப்பிட்டுக்கிட்டு பார்க்குற சுகமே தனி சுகம் தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கு. மாஸ்டர் உங்களுக்காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன். இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஜோலிய ஒரே அடியில முடிச்சுருவேன் அப்படின்னு சொன்னேன். ஓ! அப்படியா? சரி, சரி முடி, முடி. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி அந்த லிப்பார்ட் டர்ட்டில் இருக்குல்ல, அத கொஞ்சம் வெளியில கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சீக்கிரமா முடிச்சுட்டு போலாம் நம்ம. அப்படின்னு சொன்னோனே, மாஸ்டர் உங்களுக்காண்டி இது கூட பண்ணலைன்னா என்ன? அந்த லிப்பார்ட் டர்ட்டில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹைட்டா பறந்து செக் பண்றேன் அப்படின்னோனே, ஓகே கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டர்ட்டியா ரொம்பவே அழுக்கா இருக்கு. தண்ணியே ரொம்பவே ஒரு மாட்டிக்கு. அத பார்த்தோனே என்ன இவ்வளோ அழுக்கா ஒரு மாட்டிக்கு இருக்கு. இத பார்த்தாலே எனக்கு ஒரு மாட்டிக்கு இருக்கே அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி இத டக்குன்னு முடிச்சுட்டு போனா நான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐயா, தியா எல்லாரும் நீங்களும் வந்துருங்க. இவள மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சா எப்படி? நீங்களும் வந்து அட்டாக் பண்ணுங்க. டப்புன்னு முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோனே, ஓகே மாஸ்டர் உங்களுக்காண்டி இது கூட பண்ணலைன்னா நாங்க எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ இது நம்மளோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காளுக ஐயாவும், தியாவும். அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் பீஸ்ட் என்ன பண்ணுவா தெரியுமா? நம்ம ஹீரோ கைய பிடிச்சுட்டு, மாஸ்டர் நம்ம அடுத்து டேட்டிங் போலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும். கோபால் என்னடா நடக்குது இங்க? லவடி கோபால் அப்படின்ற மாரி தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இத கேட்டோனே, ஐயா கொடூர வெறி ஆயிட்டா. என்னடி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு ரேஜ் மோடுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த லிப்பார்ட் டர்ட்டில்ஸ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம். டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 லிப்பர் டர்ட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுருவாய்ங்க. அப்படி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்ட போட்டு காமிப்பாய்ங்க. மாஸ்டர் இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வாயில வச்சு ஜூஸ் ஊத்தி விட்டுருப்பான். நம்ம ஹீரோ வந்து தலைமையில கைய வச்சுட்டு, ஆஹா! எவ்வளோ அருமையா இருக்கு தெரியுமா? சண்டையே போடாம இப்படி எக்ஸ்பீரியன்ஸு நம்ம ஜாப் சேஞ்சிங் கோர்ஸ்லாம் முடியும்போது, இந்த சுகமே தனிங்க. கல்லு மேல கல்லு போட்டு ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த பத்தாததுக்கு இந்த ஃபயர் பீஸ்ட் தாங்க வந்ததுலேருந்து ஹைலைட்டா பண்ணிட்டு இருக்கு. இந்தாங்க மாஸ்டர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கு. ஐயோ! இதெல்லாம் பல வேறு கனவுங்க. இந்த மாட்டில ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட வேலைய வேற ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கல்லு மேல கல்லு போட்டு, தலை மேல கைய வச்சுட்டு, ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற சுகமே தனி சுகங்க. இதெல்லாம் அது வந்து நெறைய பேரோட கனவு விடுங்க. சரி வாங்க மறுபடியும் நம்ம கதைய கன்டின்யூ பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 30 லிசர்ட் டேட்டில்ஸ முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 60% முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஹீரோ ரீட் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, கொப்பளிச்சுக்கிட்டு ஏதோ ஏதோ உள்ள கிடந்த பெரிய மாஸ்டர் வர்ற மாட்டி வந்து விட்டுருச்சு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது யார்றா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிசர்ட் டர்ட்டில் கிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 49ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ வாவ்! இட்ஸ் சோ பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கான். அப்படி ஷாக்ல இருக்கதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாட்டி தான் உங்கட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க நண்பா. நம்ம அல்காரிதம் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. சுத்தமா ரீச் ஆயிருக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளா வீடியோஸ் போடாதனால, அது என்னோட தப்பு தான். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா, கொஞ்சம் அல்காரிதம் ஹீல் ஆகுறது மட்டும் இல்லாம, நியூ ஆடியன்ஸுக்கும் நம்ம
ஓல்டு ஆடியன்ஸுக்கும் தெரிய வரும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். See you later. Good night. Sweet dreams.